இப்போ பாரு இந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோ. ரீட் பண்ணிட்டு மற்றது வரேன் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எலமெண்ட் கொடுக்குற அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இப்போ நான் படமாக வரைஞ்சி கேட்டுறேனே. நான் அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். படமாக வரைஞ்சிட்டா உனக்கு ஐடியா நிறைய புரியும். இல்லை எல்லா டைமும் நீ போய் எக்ஸாம்பிள் தேட முடியாது இல்லையா? அது படமாக வரைஞ்சா பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஓகே எஸ் ஓகே. ஆறுலேருந்து ஆறுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரைகிறேன். ஆறுலேருந்து ஆறுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வரைகிறேன் அப்படின்னாக்கா இந்த பேண்டுக்குள்ளே வரைகிறேன். நான் என்னது இந்த பேண்டுக்குள்ளே வரைகிறேன். ஆறுலேருந்து ஆறுக்கு ஒரு ஃபங்க்ஷன் என்ன வரைகிறேன்? அந்த பேண்டுக்குள்ளே வரைகிறேன். இந்த சைடும் இப்படியே பண்ணுறேன். ஆறுலேருந்து ஆறுக்கு போனேன் இல்லையா? இப்படி இந்த பேண்டுக்குள்ளே வரைகிறேன். ஓகே இப்போ என்னுடைய ஃபங்க்ஷன் எப்படி வரைகிறேன் அப்படின்னாக்கா என்ன கண்டினியூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லல. ஃபார் ஆல் எப்சிலானுக்கு ஹோல்ட் ஆகணும். ஓகே எனிவே ஃபங்க்ஷனு இப்படி ஜம்ப்பு இப்படி ஜம்ப்பு இப்படி ஜம்ப்பு இப்படி ஜம்ப்பு இல்லைனா கூட நீ சும்மா ஒரு டிஸ்கனெக்டட் வச்சுட்டு இப்படியே இதுக்குள்ளே வரைஞ்சிக்கோ. என்னமோ இப்படி வரைஞ்சிட்டு மறுபடியும் இப்படி வரைஞ்சிக்க. இப்படி போ இப்படி ஒன்று டிஸ்கனெக்டட் காட்டுறதுக்கு தான் நான் வரைகிறேன். நான் வேற ஒன்றும் இல்லை. டிஸ்கனெக்டட் இருக்குதுன்னு அப்படி. இப்போ என்னுடைய எப்சிலான் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் வச்சுக்கோ. இந்த லென்த் இது மொத்த ஓவரால் லென்த் 5 யூனிட். எனக்கு எப்சிலான் ஈக்குவல் டு 10ன்னு வைக்கிறேன். எப்சிலான் ஈக்குவல் டு 10ன்னு வைக்கிறேன். சரி இப்போ எப்சிலான் 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. எப்சிலான் 10. இப்போ எந்த டெல்டா எடுத்தாலும் இந்த டிஃபரன்ஸ் லெஸ் தானே இருக்குன்னா அது இமேஜ் லெஸ் தான் 10 இருக்குமான்னு பார்க்கணும். எங்கே போய் எடுத்தாலும். இப்போ எப்சிலான் வந்து பார்த்தீங்கன்னா அது 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ டெல்டா ஈக்குவல் டு ஒரு 4ன்னு பண்ணிட்டா. சரி 4 3 சரி 1ன்னு பண்ணேன். இப்போ இந்த 2 எலமெண்ட்டுக்குள்ள தூரம் 1ன்னு வச்சுக்கோ. அப்போ இதுக்குள்ள எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் எலமெண்ட் 10க்குள்ள வருமா பாரு? 10 வரும். ஏன் மொத்தமே என்னது இவ்வளவுதான் 5 யூனிட் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். நான் எப்சிலான் என்ன பண்ணிட்டேன்? பெருசா வச்சுட்டேன். 10ன்னு வச்சுக்கிறேன். எனக்கு தேவை என்னது? ஒரு எப்சிலான் சொன்னா போறோம். எந்த டெல்டா எடுத்தாலும் இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குமா அப்படின்னு தான் கேள்வி. நான் என்னன்றேன் ஃபால்ஸ் அப்படின்றேன். என்னன்னாக்கா எப்சிலான் ஈக்குவல் டு 10 டெல்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுக்கிறேன். டெல்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தாலும் ஸ்டில் இமேஜ் என்னது இவ்வளவுதான் டிஃபரன்ஸே காட்டும். அது நான் 10 விட கம்மியாக தான் இருக்கும் இமேஜ். எப்சிலான் நீ 1 எடுத்தாலும் சரி. சாரி எப்சிலான் விட்டுரு. எப்சிலான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 10ன்னு முடிஞ்சாச்சு. இப்போ டெல்டா என்ன சைஸ் ஒன்றா எடு. இப்போ டெல்டா அந்த சைஸ் எடுத்தா என்ன வரும்? இதில் எந்த 2 எலமெண்ட் எடுத்தாலும் இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். சரிதானே? இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். அதிகபட்சம் நீ 3ன்னு கூட வச்சுக்கோ. இன்னும் கிளியராக இருக்கும். இன்னும் கிளியராக இருக்கும். மொத்த லென்த்தே இது 3ன்னு வச்சுக்கோ. இப்போ டெல்டா நீ எவ்வளோ சைஸ் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன வரும்? அதிகபட்சம் இந்த 3க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதிகபட்சம் 6 வரலாம். 6 இல்லை 3 வரலாம். அவ்வளோதான் வர முடியும் அதிகபட்சம். எப்படின்னாக்கா ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு லோவர்லையும் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அப்பரில் இருக்கும்போது அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது என்ன வரும்? ஹையஸ்டே 3 தான் வரும். நம்ம 5 வச்சு 5 கூட ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5 வச்சுல 5 வச்சுக்கோ 3 வச்சுக்கோ என்னமோ ஒன்று வச்சுக்கோ. நீ எந்த சைஸ் வேணா எடு டெல்டா. இவன் டெல்டா எவ்வளோ பெருசு வேணாலும் எடு. அந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் வேல்யூ இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த பேண்டுக்குள்ளே எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் அது இமேஜ்னா இங்கே பார்க்க போகிறேன். இதில் எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஹையஸ்ட் என்னது? அட்மோஸ்ட் 5 தான் வரும். கரெக்டாக தானே? அப்போ அதிகபட்சமே இது என்ன ஒரு டிஃபரன்ஸ் 5 தான் வரும். 5 ஆல்வேஸ் லெஸ் தேன் 10 தான். அப்போ டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்குது? அப்போ எஸ்ல டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ அலௌடு இருக்குதுன்னு அர்த்தம். எஸ்ல என்னது? டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் என்ன சொல்லுதுன்னா எஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுது? கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னுது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? எஸ்ல டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஓகே சரி அடுத்த ப்ராப்ளம் போலாம். எஸ்ல இருக்கிற ஒன்று இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்ன்றாங்க. நீ ஆபியஸா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிடுவேன். ஆமா தானே? கண்டினியூஸே வரல அப்புறம் எங்க யூனிஃபார்ம் கண்டினியூஸ் வரும்? அது அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னா இது ஆபியஸ் ஃபால்ஸ். ஏன்னா கண்டினியூஸ் இருக்குதுங்க. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருக்குது. அப்ப யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருந்தா ஆபியஸ் என்னது? கண்டினியூஸ் வந்துடும். நமக்கு கண்டினியூஸே கொடுக்க முடியல.
கொடுக்க முடியலனாக்கா எங்கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷன் எஸ்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கண்டினியூஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. மேபி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கலாம், அது நான் ஷூரிட்டி அதை பத்தி எதுவுமே சொல்லல. டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் உள்ள இருக்குன்னு தான் சொல்றேன். சரிதானே? அப்ப டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி உனக்கு காட்டிட்டேன். அப்ப இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ்னா ஆப்வியஸா என்னது, இதுவும் ஃபால்ஸ் தான். இது ட்ரூனா இது மேலக்கு ட்ரூ வந்துரும், மேலக்கு ட்ரூ வரல. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இதுக்குள்ள இருந்த இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா யூனிஃபார்ம்லின்றாங்க. இது என்னது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதானே, இது என்ன கிடையாது, யூனிஃபார்ம்லி கிடையாது. இது ஓகே, கிளியரா? சரி, ஸோ அதனால பி ஆப்ஷன் போயிடுச்சு. சரி, வாட் அபவுட் டி ஆப்ஷன்? வாட் அபவுட் டி ஆப்ஷன்? டி ஆப்ஷன் என்னது? எஸ்ல இருக்கிற எலிமெண்ட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இதை பாரு, சும்மா ஒரே ஒரு கிராஃப் தான் சும்மா போட்டேன் நான். அந்த ஒரு கிராஃப் ஐடியா என்னன்னா நொட்டேஷன் ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இப்படி இருந்தா இந்த அர்த்தத்தை இம்ப்ளை பண்ணுமா கண்டினியூட்டி, இந்த அர்த்தத்தை இம்ப்ளை பண்ணுமா யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, இந்த அர்த்தத்தை இம்ப்ளை பண்ணுமா கான்ஸ்டன்ட் பவுண்டட் வருமா அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிச்சா போறோம். அப்ப அந்த டெஃபினிஷன்லாம் தெளிவா இருந்ததுன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீ மேக்ஸ்ல ரொம்ப கிங்கா இருக்கணும் அப்படின்னாக்கா டெஃபினிஷன் வந்து ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீ ரொம்ப வெரி கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்ஸ் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மற்றதெல்லாம் ஈஸி தான். சரியா? ஓகே, எனிவே அப்ப என்னது, இந்த எஸ்க்குள்ள இருக்கிற எலிமெண்ட் கான்ஸ்டன்ட் இல்லாத எலிமெண்ட் இருக்குது, கண்டினியூஸ் இல்லாத இருக்குது, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்லாத இருக்குது, கான்ஸ்டன்ட் இல்லாத ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால எஸ்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஆல்வேஸ் அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் சும்மா ரஃபா தான் போட்டேன், இதுவும் போயிடுச்சு. எக்ஸாம் ஹாலில் உனக்கு அனாலிசிஸில் மார்க் நீ ரொம்ப அதிகமாக எடுக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னாக்கா அனாலிசிஸ் பார்ட்டில் ஜாமெண்ட்ரி வந்து அப்படி கைக்கு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸை தவிர மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஜாமெண்ட்ரியில் சால்வ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு 10 ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா ஜாமெண்ட்ரி ஓரியன்டாக ஒரு 6-7 ப்ராப்ளம் இருக்கும். 6-7 ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் 1 நிமிஷம், அந்த மாதிரி 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகபட்சம், அவ்வளோதான் டைம் எடுக்கும். அது பார்ட் பியாக இருந்தாலும் சரி, பார்ட் சியாக இருந்தாலும் சரி. சும்மா அப்படியே கோடு போட்டு இப்படி போட்டு அப்படி டக்குன்னு முடிச்சிடலாம். இதே ஓடி பிடியாக இருந்தால் போட்டு டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் அனாலிசிஸ் ரொம்ப ஈஸி. அதுதான் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா சிஎஸ்ஆர்ல நல்ல மார்க் எடுக்கலாம், மற்ற விஷயங்கள் ஈஸியாகவும் புரிதல் வரும். ஓகே, எனிவே பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம சி தானே பார்க்கணும். அடுத்தது ஏ ஃபால்ஸ், பி ஃபால்ஸ், டி ஃபால்ஸ்னா சி ஆபியோஸா எக்ஸாம்னா ட்ரூன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் ஆனால் எப்படி ப்ரூஃப் சொல்றது? ஆமாம் தானே, ஒரு விஷயம் ட்ரூனா நம்ம ப்ரூஃப் சொல்லணும், ஃபால்ஸ்னா இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் காட்டணும். நீட்டாக எக்ஸ்பிளிசிட்டாக இதான் எக்ஸாம்பிள்னு கொடுக்க தேவையில்ல. அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ ஐஐடி போனாலும் சரி, ஐஎம்சி எங்கே பெரிய இன்டர்வியூ போனாலும் எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னாக்கா நீ பர்ஃபெக்டாக இது எக்ஸ் ஸ்கொயரு, இது எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோடு போட்டு காட்டினா மட்டும் போதும். ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஐ கேன் ஏபிள் டு ட்ரா, பட் அந்த ஃபங்க்ஷன் ஐடி ஸ்பெசிஃபிக்கலாக என்னன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி இந்த மாதிரி வரைய முடியும், இப்படி போட்டால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஓகே பையனுக்கு அனாலிட்டிக் திங்கிங் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு தூக்கிடுவாங்க, ஒன்று எடுத்துக்குவாங்க. சரியா? ஓகே, எனிவே பார்க்கலாமா. இப்போ எஸ்ல இருக்கிறது ஒன்னொன்னு பவுண்டட்னு சொல்ல முடியுமா? நம்ம பவுண்டட்னா என்ன சொல்லணும்? பவுண்டட்னா என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுண்டட்னா என்ன சொல்லணும்? f of x என்னது less than or equal to m for all x ன்னு சொல்லணும். என்ன செட்டோ, இப்போ அங்கே r கொடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு m-க்கு பவுண்டுன்னு சொன்னால் போகிறோம் நம்ம. கரெக்டாக தானே? ஓகே, இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது அப்படின்னாக்கா f of x பவுண்டுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அது ஃபார் ஆல் டெல்டான்றாங்க. அப்போ டெல்டா எவ்வளோ சைஸ் வேணாலும் எடுக்கலாம், எவ்வளோ பேர் இன்டர்வலாக வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். கரெக்டா? ஓகே, எனிவே அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண கிவன் ஹைபாதசிஸ் கொடுத்துக்கிறாங்க இல்லையா, f of x minus f of y less than f of x less than f of epsilon. இது மாடை ரிமூவ் பண்ண என்ன வரும்? f of y minus epsilon less than f of x less than f of y plus epsilon வரும். என்ன வரும்? plus epsilon வரும். கரெக்டா தானே? plus epsilon வரும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? நம்ம f of x தான் பவுண்டட்னு சொல்லணும். கரெக்டா? சரி,
for all xy டெல்டா வந்து என்னன்றாங்க எல்லா விதமான டெல்டாவுக்கும் இது ட்ரூன்றாங்க. அப்ப டெல்டா நம்ம எவ்வளவு வேணாலும் வேரி பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அப்ப டெல்டா வந்து நம்ம எவ்வளவு வேரி பண்ணாலும் அப்ப இதுதான் வேரி ஆகுது. 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 வேரி பண்றேன். இப்போ y ஃபிக்ஸ் பண்றேன். x வேரி பண்றேன். ஏன் x வேரி பண்றேன்னா நான் டெல்டா எப்படி வேணாலும் வேரி பண்ணிக்கலாம். 1 யூனிட், 2 யூனிட், டெல்டா 3, டெல்டா 4, டெல்டா 5 ஸ்டில் ஹோல்டாவே இருக்கும். டெல்டா 7, டெல்டா 8 ஸ்டில் இது ஹோல்ட் ஆகும். ஒரே ஒரு எப்சிலான் ஃபிக்ஸ்டு. அப்ப எப்சிலான் என்னது? இது ஃபிக்ஸ்டு. அடுத்து என்னது? f of y ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப f of y என்னது? ஃபிக்ஸ்டு. அப்ப இது ரெண்டு ஃபிக்ஸ்டு. ரெண்டு ஃபிக்ஸ்டு. கரெக்ட்டா தானே? இப்போ ஏன்னா எல்லா டெல்டா வேரி பண்ணனா y ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ y இப்படி இருக்குதுனாக்க x நம்ம இப்படியே வேரி பண்ணலாம். எப்படி வேணாலும் வேரி பண்ணிக்கிட்டே போலாம். ஏன்னா டெல்டா இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். டெல்டா எவ்வளவு சைஸ் வேணாலும் எடுக்கலாம். எந்த சைஸ் எடுத்தாலும் இது ஹோல்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எப்சிலான் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்ட்டாங்க. கரெக்டா? கொடுக்குற ஹைபோதசிஸ் வச்சு தான் எழுதுறேன் நான். சரியா? அப்ப f of y ஃபிக்ஸ்டு, y ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், x மட்டும் வேரி பண்ணிக்கிறேன். எப்சிலான் ஃபிக்ஸ்டு. அப்ப இது வந்து ஒரு ஸ்மால் m, இது லெஸ் தென் for all x for all டெல்டான்றதுனால for all x வேரி பண்ணிக்கிட்டே போலாம். x நான் அவன எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துக்கிட்டே போலாம் x இப்படி. சரியா? this is less than என்னது? இது ஃபிக்ஸ்டு எலிமெண்ட் ரெண்டு ஃபிக்ஸ்டுனா சம் m கேபிட்டல் m னு அர்த்தம். அப்ப பவுண்ட் ஆயிடுச்சா? f of x ஸ்மால் m கேபிட்டல் m அதுல எது பெருசோ மாடுலஸ் போட்டா அது வந்துற போகுது. சரியா? நான் என்ன சொல்றதுன்னு புரியுதா? அப்ப f வந்து எப்படி இருக்குது? ஸ்மால் m கேபிட்டல் m எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியாது. அப்ப இதுக்குள்ள என்ன ஆகும்? ஃபங்க்ஷன் இதுக்குள்ள தான் வந்தாகும். f of x உடைய அவுட்புட் இதுக்குள்ள தான் இருக்குது. இது கண்டினியூஸா இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் அவுட்புட் இதுக்குள்ள வரும் அப்படின்றது தான் இது ரீசன். சரியா? இதுதான் ரீசன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா f of x less than or equal to x for all x க்கு நான் சொல்லணும் சார் அப்படின்னும் போது for all டெல்டான்றது என்னது? ஒரு y ஃபிக்ஸ் பண்ணிட்டா போறோம். வேரி பண்ணிக்கினே போலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் வேரி பண்ணிக்கினே போலாம். ஏன்னா டெல்டா 500, 5000, 50,000, 5 லட்சம், 5 கோடி டெல்டா வேரி பண்ணிக்கினே போனாலும் ஸ்டில் இது ஹோல்டு. அப்படின்னா அவங்க ஹைபோதசிஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவும் சொல்லல. இது ஓகே? எஸ். அப்ப therefore என்னது? இது என்ன ஆயிடுச்சு? for all x வேரி ஆகுதுன்றதுனால for all x belongs to R ன்றதுனால f is clear and bounded. so therefore இந்த கண்டிஷன் ஒன்னு ஹோல்ட் ஆச்சுன்னா அது f bounded மட்டும் தான் ஷூரிட்டி சொல்ல முடியும். வேற எதுவுமே சொல்ல முடியாது. Is there any question, please?